வெளியில இருக்கு சார். இப்போ இங்க வந்து பெட்ரூம் சார், இது பாத்ரூம். அந்த எல்லாம் நீட்டா கட்டிங்க. ஹோட்டல் ஆகுதா? தண்ணி கனெக்ஷன் போட்டா ஓலை கொடுத்து இருந்தோம். அப்படியா? நல்லபடியா பண்ணி ஒரே ஒரு ஓட்டு மட்டும் இல்லாம அதையும் அதுதான் பிரைம் மினிஸ்டர் கடிதம் சொல்லுங்க. எப்படி இருக்கு இதெல்லாம்? நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? கலைஞர் உரிமை தொகை வருத்தமா உங்களுக்கு எல்லாம்? எல்லாரும் வருது. 1000 ரூபாய் வந்துட்டு. சரி, இப்போ வந்து இடையில வந்து இப்போ 5000 ரூபாய் சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா? பொங்கலுக்கு இப்போ அரசு பண்றதுலாம் உங்களுக்கு வருது, பிரச்சனை இல்லை. மகளிர் சுய உதவி குழு இருக்கமாங்க? யாரு வச்சிருக்கா? எத்தனை பேர்? 15 பேர் 20 பேர் சார். அதுல என்ன வசதி இருக்கு உங்களுக்கு? என்ன வசதி கிடைக்குது? எங்களுக்கு இந்த தையல் மிஷின் எல்லாம் வாங்குறதுக்கு பண்டு இல்லைன்னா நாங்கள் அதுல கடன் மாதிரி வாங்கி குழுக்குள்ளே லோன் மாதிரி வாங்கி சார் இது தொழில் செஞ்சிருக்கோம். ஆமா, ஆரியோருக்கு அதெல்லாம் பழகினோம் சார். அதனால குடியுரிமை இதுக்கு வந்து நாங்க பார்லிமெண்ட்ல பல முறை பேசியிருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் கிடையாது, படிச்சீங்களா? அது சார் படிச்சோம். பிரைம் மினிஸ்டர் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அதனால நம்பிக்கையோட இருங்க. எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யணும். பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா? ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்குது. படிக்கலாம். நாங்க இன்னொரு குறையா போய் சொன்னாலும் உடனடியா அந்த குறைய தீர்த்து எங்களுக்கு உடனடியா அவங்க சர்வீஸ் ஆக்கிறாங்க. எங்களுக்கு சர்வீஸ் ஆச்சு எங்களுக்கு எல்லாமே நிறைவா செய்து தராங்க. நானும் சொல்றேன், ஏதாவது பிரச்சனைனா குறைனா சொல்லுங்க, நாங்க செஞ்சு கொடுக்க. ஒரு குறையுமே இல்ல சார், எங்களுக்கு குறைன்னு சொல்ல இடம் இல்ல. நீங்க இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் செய்தாரீங்களோ அதே இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு எந்த ஒரு குறையும் கிடையாது சார். எல்லாமே கிடைக்குது சார். எல்லாமே கிடைக்குது. எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான். எங்களுடைய மக்களுடைய அந்த அகதி அப்படின்ற வார்த்தையை நீங்க உண்மையிலே அதுக்கு நாங்க தலை வணங்குறோம் சார். அந்த வார்த்தை 3 தலைமுறைகளா நாங்கள் அகதி அகதி, என்னுடைய பெற்றோரும் அகதி, நாங்களும் அகதி, என்னுடைய குழந்தைகளும் அகதி அப்படின்ற கனத்த இதயத்தோட இருந்த தருணத்துலதான் நீங்க அந்த பேரை மாத்துனீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரத பிரதமருக்கு நீங்க குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் எழுதுனீங்க இல்லையா? அந்த நேரம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு சார். எங்களுக்கு இந்த உதவி செய்ததுக்கு நன்றி. நன்றி எல்லாம் சொல்லாதீங்க, எங்க கடமை அது.